அரசு விளம்பரங்களில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை முன்னிலைப்படுத்துவதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் 2 வாரத்திற்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக கழக தலைமை கழக முதன்மை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் அரசு செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை சார்பாக வெளியிடப்படுகின்ற விளம்பரங்கள், LED வாகனங்கள், மாநகராட்சி மற்றும் பிற துறைகள் சார்பாக வெளியிடப்படும் துண்டு பிரசுரங்களில் அம்மாவின் ஆட்சி நிரந்தர ஆட்சி என்ற வாசகம் இடம்பெற்றிருப்பதாகவும் அது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிரானது என்றும் கூறியிருந்தார். அரசு பணத்தை பயன்படுத்தி தனிநபர் முன்னிலைப்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கூறியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி MM சுந்தரேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இது தொடர்பாக முதலமைச்சர் ஜெயலலிதா, தமிழக தலைமை செயலாளர் உள்ளிட்டோர் 2 வாரத்திற்குள் பதிலளிக்கும்படி உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் அரசு செலவிலே ஆளுங்கட்சியை விளம்பரப்படுத்திக் கொள்வது இந்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்ற வாதத்தினை முன்வைத்தார். இந்த வாதத்தினை பதிவு செய்த மாண்புமிகு நீதியரசர் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர், இந்திய தேர்தல் ஆணையம், செல்வி ஜெயலலிதா உள்ளிட்ட அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளார்.